உலகத்திலேயே மிகப்பெரிய மரகத கல்லாலான சிரித்த முகமாய் இருக்கின்ற மரகத நடராஜர் சிலை எங்க இருக்குன்னு தெரியுமா? திரு உத்தரகோசமங்கை கோவில்ல தான். சிவபெருமான் பார்வதி தேவி மட்டும் காணுமாறு முதல்ல நடனமாடியது உத்தரகோசமங்கையில தான். அதற்கு அப்புறம் தான் சிதம்பரத்தை அம்பலத்துல ஆடினாரு. அதனாலதான் உத்தரகோசமங்கைக்கு ஆதி சிதம்பரம் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. உத்தரகோசமங்கையில தான் முதல்ல நடராஜரோட திருமேனி ஸ்தாபிக்கப்பட்டு அடுத்து தில்லையில நடராஜரோட திருமேனி ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த 2 சிலைகள் தான் உலகத்துல இருக்க மற்ற கோவில்கள்ல இருக்க நடராஜர் சிலைகளுக்கு எல்லாம் மூல சிலைகள். இந்த 2 சிலைகளுக்குமே கழுத்திலோ இடுப்பிலோ பாம்பு கிடையாது, தலையில கங்கை கிடையாது, அறையில புலித்தோல் கிடையாது. மரகத நடராஜர் சிலை எப்ப பார்த்தாலுமே சிரித்த முகத்துடன் தான் இருக்கும். நம்ம என்ன குறைகளோட போனாலும் அந்த முகத்தை பார்க்கிறப்ப நம்மளோட குறைகள் எல்லாமே பறந்து போயிடும். வருஷம் முழுவதுமே மரகத நடராஜர் சிலை சந்தனக்காப்பு பூசப்பட்டு தான் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை ஆருத்ரா தரிசனத்தப்ப மட்டும்தான் அந்த சந்தனக்காப்பு களையப்படும்.